பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. சத்தம் போட்டு இரும்பாத, யாராவது வந்துட போறாங்க. ஐயோ, ஏய், இரும்பாதடி, சொன்னா கேளு. என்னாச்சு? ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? கேக்குறல, சொல்லுங்க. அம்மா, ஐயோ, ஓச்சு. என்ன சத்தம்? என்ன எல்லாரும் இந்த டைம்ல எங்க நிக்கிறீங்க? அது வந்து தெரியல சின்னையா, அப்போல இருந்து இரும்பிக்கிட்டே இருக்காங்க. அம்மா, என்னாச்சுமா? ஏன் இப்ப இருமிக்கிட்டே இருக்கீங்க? ஓ, அதுவும் இந்த டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, என்ன இது வாய்கிட்ட ஏதோ வெள்ளையா ஒட்டிக்கிட்டு இருக்கே? வெள்ளையாவா? இப்ப இருக்கா? இப்போ இருக்கு. இருக்கா? இப்ப அம்மா, இப்ப காணோம். ஒட்டி இருந்தது என்னன்னு கேட்டேன். அது எப்படி சமாளிக்க போறாளோ? ஆஹா, காவேரி அத்தை சாப்பாடை திருடி தின்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் பாக்கிலாத்தையும் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ கனகா வச்ச பொரியல இன்னைக்கு மாட்டினது 2 எலிங்க. பதில் சொல்லுங்கம்மா. ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அது அம்மா, அம்மா வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்க. அது சொன்னா மானம் போயிடும். ஒடியே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்குல்ல? பசியில பச்சை மாவை திங்கிற, அது கூட உனக்கு பொறுக்கல. என்ன இப்படி அசோக் கிட்ட மாட்டி விட்டுட்டியடி. அது நான் பால் குடிச்சிட்டு இருந்தேன். அதான் வாயில ஒட்டி இருக்கும். பால் நுரை. பால் நுரையா? அத்தை, பால நான் அங்கல்ல வச்சிருக்கேன் அத்தை. வேற என்ன குடிச்சீங்க? அங்கேயா வச்ச? ஆமா. அதான். காவேரி பொண்ணு. அம்மா, பால் அங்க இருக்கு, அப்புறம் எப்படிமா குடிச்ச? ஐயோ சின்னியா, இந்த பாத்திரத்துல பச்சை மாவு இருந்தது. பால் நினைச்சு இதையா குடிச்சீங்க? எப்படி மாவு குடிச்சீங்க? அம்மா, இந்த மாவை நீ சாப்பிட்டியா? இல்லடா, நான் பால் தான் குடிச்சேன். சின்னையா, நான் பாலை மேலதான் வச்சுட்டு போனேன். அத குடிக்கிறதுக்கு பதிலா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த மாவை பாலுன்னு நினைச்சு குடிச்சிருக்காங்க. இல்ல சாப்பிட்டுட்டாங்க. அம்மா, என்னம்மா? இதுக்குதான் இந்த விரதெல்லாம் வேணான்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க, பசியில பாலுக்கும் மாவுக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியல. தெரியுதுடா. என்ன தெரியுது? பாலுக்கும் மாவுக்கும் வித்தியாசம். அம்மா, அம்மா, வயசான காலத்துல இப்படி பச்சை மாவு தின்னா உடம்புக்கு ஒத்துக்குமா? நான் சொன்னா எங்க கேக்குற? என்ன பண்றீங்க? சின்னையா, பாவம் அத்தை, அவங்களுக்கு திட்டாதீங்க. அவங்களுக்கு ரோஷம் வந்து ஒரு கிளாஸ் பால் கூட வேண்டான்னு சொல்லிட போறாங்க. ஏய், இல்ல. பால் மட்டும் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பால் குடிக்கிறேன். பால் வேணும். சரிம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. பால் எடுத்து குடிச்சிட்டு போய் தூங்குங்க, புரியுதா? சரி, நீ போய் தூங்கு போ. இப்ப கூட விரதத்தை முடிச்சிட்டு சாப்பிடுன்னு சொல்றானான்னு பாரு. பாலத்தான் குடிக்க சொல்றான். சரிங்க அத்தை, சின்னையா சொன்ன மாதிரி அந்த பாலையாவது எடுத்து குடிங்க.